குளிக்க சென்ற நபருக்கு நேர்ந்த கொடூரம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேத்துப்பாறை பகுதியில் அஞ்சுவீடு அருவி அமைந்துள்ளது. இந்த அருவி பாதுகாப்பற்ற அருவியாகவும் இருந்து வருகிறது. இந்த அருவியை சுற்றிலும் பாதுகாப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். தொடர்ந்து இந்த அருவிக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் விடுமுறை தினங்களில் சென்று வருவர். இந்த நிலையில் கொடைக்கானலைச் சேர்ந்த கோகுல் மற்றும் நசீர் ஆகிய இளைஞர்கள் அப்பகுதிக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்றுள்ளனர். இதில் அருவியில் குளிக்க சென்றபோது செங்குத்தான பாறையில் எதிர்பாராத விதமாக சிக்கி மாயமாகினர். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் மட்டுமின்றி அப்பகுதி மக்களுக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அருவியில் மாயமாகிய இளைஞர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இளைஞர்கள் மாயமாகிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். மேலும் குளிர் அதிகரித்து உள்ளதால் இளைஞர்களை தேடும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆபத்தாக இருக்கும் இந்த அருவிக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதை அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான தேர்தலும் விரைவாக நடக்கும். ஆனால் முதலாக நாம் அசம்பிளி சீட்ஸை ரிசர்வ் பண்ணியிருக்கோம் எஸ்டி கம்யூனிட்டிக்கு. அங்கே இருக்கக்கூடிய பண்டிட்ஸ்க்கு நம்ம ரிசர்வ் பண்ணி மிக முக்கியமாக ஹிஸ்ட்ரியை திரும்ப நாம் ஒரு சட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல் 307 எடுக்கப்பட்ட பிறகு ஜம்முக்கு ஒரு ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், காஷ்மீருக்கு ஒரு ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அதை தாண்டி 7 மருத்துவக் கல்லூரி புதிதாக நுழைந்திருக்கிறது. ஜம்முவில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜம்முவில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட் டிகிரி காலேஜ் 96லிருந்து 147க்கு உயர்ந்திருக்கு. 2019க்கு முன்னாடி 94, இப்போ 147க்கு போயிருக்கு. 48 புதிய கல்லூரிகள் கட்டியிருக்கின்றாங்க அரசு. 16,260 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. 7 நியூ மெடிக்கல் காலேஜ், 2 ஸ்டேட் கேன்சர் இன்ஸ்டியூட், 15 நர்சிங் காலேஜ், 854 சீட் எம்பிபிஎஸ், பிஜி, எம்டிஎஸ்ல மட்டும் ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க சார். டூரிசம் சொன்னால் இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் இண்டிகேட்டர் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ். 2022 ஜம்மு அண்ட் காஷ்மீர் இரண்டும் சேர்ந்து 1,88,00,000 இந்தியர்கள், காஷ்மீரை சாராதவர்கள் காஷ்மீருக்குள்ளே போகிறாங்க. முதலாக 1,88,00,000 இந்தியர். அதுலேயே காஷ்மீர் என்ன சொல்கிறாங்களோ சென்சிட்டிவான பகுதி, அதில் மட்டுமே 26 லட்சம் டூரிஸ்ட் முதலாக 2022 உள்ளே போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் செப்பரேட்டிசம் அண்டர் செக் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிலிட்டன்சி டேட்டாலாம் நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க, இட் ஹஸ் கம் டவுன் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட்லி, ரொம்ப கீழே வந்துருச்சுங்க. ஸோ மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடமையை நாம் செய்திருக்கின்றோம். நம்முடைய கடமை. இதை பெருமைப்படுவதை விட, இதை கொண்டாடுவதை விட, நாடு இன்னும் பல ஆண்டுகளுக்கு இருக்க போது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்க போது, பாரதிய ஜனதா கட்சியும் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்க போது, பல ஆயிரம் தலைவர்கள் வர போகிறாங்க. அந்த நேரத்தில் எந்தெந்த பிரச்சனை இருக்கிறதோ அதில் ஆத்மார்த்தமாக நாம் நம்முடைய உழைப்பை போட்டு இந்தியாவில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்த்திருக்கின்றோம், இன்னொரு மூலையில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையை தீர்த்திருக்கோம். அப்படித்தான் நான் ஆர்டிகல் 320 அப்ரகேஷன் நான் பார்க்குறேன்.